இந்த நாட்டில் பிறந்து குடியுரிமை அற்றவர்களாகவும் நாடற்ற பிரஜைகளாகவும் வாழ்கிறவர்களுக்கும் அவர்களது சந்ததியினருக்கும் சட்ட ரீதியில் தீர்வு காணும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவப்பு அடையாள அட்டைகள் பெற்றவர்கள் சுமார் 2,40,000 பேர் உள்ளனர். அவர்களில் சுமார் 30,000 பேர் மட்டுமே மலேசியாவில் சுதந்திரத்திற்கு முன்பே இந்நாட்டில் பிறந்தவர்கள் அல்லது அவர்களது வாரிசுகள் என்று அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு இந்நாட்டை தவிர வேறு நாடு கிடையாது என்று குறிப்பிட்ட அவர், அவர்களின் குடியுரிமை அல்லது பிரஜா உரிமை விண்ணப்பத்தை சுலபமாக்கும் வகையில் அதற்கான வழிமுறை வகுக்கப்படுகிறது என்றும், இதன் பிறகு அவர்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போதே சரிபார்த்து பிழைகள் குறைகள் இருப்பின் அதற்கான ஆலோசனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஓராண்டிற்குள் பரிசீலிக்கப்படும் என்றும், விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான காரணமும் விளக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுநாள் வரை குடியுரிமை பிரச்சினை அமைச்சரின் தயவில் கிடைக்கும் நிலை மாறி ஒரு முழுமையான சட்ட ரீதியான தீர்விற்கு உள்துறை அமைச்சு வழிவகுத்துள்ளது. இது இந்தியர்களை பொறுத்தவரையில் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் குடியுரிமை தொடர்பான ஒரு வரலாற்று தீர்வு என ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். 1MDB ஊழல் வழக்கு நீண்ட நாட்களாக நடைபெற்று வருவது குறித்து நேற்று கருத்துரைத்த முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக், இந்த காலகட்டத்தில் சட்டப்படிப்பை மேற்கொண்டிருந்தால் தேர்வையே எழுதி முடித்திருப்பேன் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டார். தமக்கு எதிரான 1MDB ஊழல் வழக்கில் நேற்று சாட்சியம் அளித்த போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். 1MDB நிறுவனத்திற்கு சொந்தமான 227 கோடி வெள்ளியை மோசடி புரிந்ததாக நஜீப் மீது மொத்தம் 25 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நீதிபதி டாக்டர் கொலின்ஸ் லாரன்ஸ் செக்வேரா முன்னிலையில் இவ்வழக்கு நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கு விசாரணை 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் பத்து பகாட்டின் தஞ்சோங் லாபு கடல் பகுதியில் மலேசிய சரக்கு கப்பல் ஒன்றில் தீ பற்றியது. திங்கட்கிழமை காலை 8:40 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மலேசியா ஸ்டார் 9.1 எனும் அந்த கப்பலில் தீ பற்றிய தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் மலேசிய கடலியல் அமலாக்க முகமையின் வீரர்கள் அங்கு விரைந்து சென்றனர். கப்பலில் இருந்த 19 பணியாளர்களையும் அவர்கள் காப்பாற்றினர். கிளந்தான் முழுமையிலும் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் நேற்று முன்தினம் வரையில் மொத்தம் 4,894 பேருக்கு தொற்று நோய் கண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சுவாச நோய் 2,923 பேருக்கு கண்டிருக்கும் வேளையில் 1,367 பேருக்கு தோல் வியாதி கண்டிருப்பதாக கிளந்தான் மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஜைனி உசேன் தெரிவித்தார். பேதி மாத்திரை பொதிகளுக்குள் போதைப் பொருட்களை நிரப்பி கடத்திக் கொண்டிருந்த ஒரு குழுவின் செயல் திட்டம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் ஜொகூர் மாநிலம் ஸ்ரீ அலாமில் நவம்பர் 28ஆம் தேதி ஒரு காதல் ஜோடியை கைது செய்ததன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஸ்ரீ அலாம் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் போதைப் பொருள் குற்றப்பிரிவு அதிகாரிகள் ஸ்ரீ அலாமில் உள்ள 2 மாடி வீட்டில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை சோதனை மேற்கொண்டதில் அந்த வீட்டை பேதி மாத்திரையினுள் போதைப் பொருள் சேமிக்கும் இடமாக அந்த குழு பயன்படுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சோதனையின் போது 43 வயது ஆடவரும் 27 வயது பெண்ணும் 2 உள்ளூர் நபர்களையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் இருவரும் வேலை இல்லாதவர்கள் என்றும் காதலர்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டதாக ஸ்ரீஅலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சுகைமி இசாக் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை காப்பாற்ற முயல்வதும் அவரை தொடர்ந்து தற்காக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருவதும் அரசியல் ஆதிக்கத்திற்கு திரும்பும் அம்னோவின் முயற்சியை பாதிக்க செய்துவிடும் என்று மலேசிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் ஷாசா சுக்ரி தெரிவித்துள்ளார். நஜீப்புக்கு பாதுகாப்பு கொடுப்பதை நிறுத்த மறுப்பதே அம்னோ புரிந்து வரும் மிகப்பெரிய தவறு என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.